நம்ம from Osha Partners. போன வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். இந்த மட்டும் டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ் பார்த்தோம். லைசன்ஸ் நீங்க யோசிப்பீங்க, இந்த ஃபீல்ட் இல்லாதவங்க என்ன தோணுன்னா, இல்லப்பா லைசன்ஸ் ஒரு லைசன்ஸ் தான், கார் பார்த்தா பைக் வாங்கி அதான் யோசிப்பீங்க. பட் கார் பைக்கு வந்து நார்மல் ட்ரைவிங் லைசன்ஸ். இதுவே நீங்க ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கிறீங்க அப்படின்னா பேட்ச்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. அந்த பேட்ச் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு எல்லோ போர்ட் வெஹிக்கிள் வந்து ஓட்டிக்கலாம் அந்த வண்டியை வச்சு. அதாவது இப்போ ரெண்டல் வண்டி நீங்க ஓட்டுறீங்க, டிரைவர் ஆகிங்க அப்படின்னா ஒயிட் நோ இன்ட்ரெஸ்ட் போட்டு அதை ஓட்டிக்கலாம். அதே சின்ன சின்ன எல்சிடி வண்டிங்க சொல்லியிருந்தீங்களா, அதை நீங்க ஓட்டிக்கலாம். இதே நீங்க பெரிய பெரிய வண்டிங்க 6 வீல் வண்டிங்க ஓட்டணும் அப்படின்னா ஹெவி லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும், அது நீங்க போடணும். அது ஹெவி லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து பெரிய வண்டி ஓட்டுறதுக்கான அலௌட் இருக்கு. இந்த ஹெவி வெஹிக்கிள்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரெனியூவல் பண்ணணும் லைசன்ஸை. அப்படி லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணும்போது உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை காமிச்சு அதில் ஃபிட்னஸ் செக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஐ செக்கப்பும் வந்து ஃபிட்னஸ் ஓகேனா மட்டும் நீங்கள் 40 வயசுக்கு அப்புறம் ஹெவி வந்து ரெனியூவலே பண்ண முடியும். இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆக வண்டிங்களோட ரிஸ்க் ஜாஸ்தியாக டிரைவரோட ரிஸ்க்குங்க அதை குறைக்காண்டி நம்மளோட கவர்மெண்ட் இந்த மாதிரி சில ரூல்ஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லபடியாக ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.